வக்ஃப் வாரிய திருத்த மசோதா 2024 நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை அவையில் தாக்கல் செய்யப்பட்ட போது திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகளை தாண்டி பாஜக அணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தெலுங்கு தேசம், எல்ஜேபி உள்ளிட்ட கட்சிகளும் இதற்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அதன் காரணமாக இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழு இந்தியா முழுவதும் பயணம் செய்து மக்களிடம் கருத்து கேட்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாங்கள் வருகின்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதாவை சட்டமாக்குவோம் என்று பேசியிருப்பது நாடாளுமன்ற மரபுகளை மீறிய ஒரு செயலாக இருக்கின்றது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழு என்பது ஒரு கண் துடைப்புக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றதோ என்ற ஒரு எண்ணத்தை இது ஏற்படுத்துகிறது. எனவே தான் வருகின்ற அக்டோபர் 4ஆம் தேதி தமிழ்நாடு அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பின் சார்பில் மிக பிரம்மாண்டமான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை கூட்டமைப்பின் சார்பாக நடத்தவிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய தலைவர் மௌலானா காலித் சைஃபுல்லா ரஹ்மானி அவர்கள், அதே போல் அதனுடைய பொதுச் செயலாளர் மௌலானா ஃபஸ்லுர் ரஹீம் முஜத்திதி அவர்கள், அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த போராட்டத்தில் பங்கு கொள்வதற்கு இசைவு தெரிவித்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தினுடைய மரபுகளை ஒட்டுமொத்தமாக ஒன்றிய பாஜக அரசு மீறுகிறது. இந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதா ஒரு கெட்ட நோக்கத்தில் முஸ்லீம்களுக்கான இந்த சொத்துக்களை எல்லாம் முன்னோர்கள் அளித்த அந்த கொடைகளின் காரணமாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த சொத்துக்களை எல்லாம் கபலீகரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கெட்ட நோக்கத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்டத்தில் மொத்தம் 115 திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற வரலாற்றில் ஒரு திருத்த மசோதாவில் இத்தனை திருத்தங்கள் இருப்பது இதுதான் முதல் முறை. எனவே இந்த சட்டத்தை எதிர்த்து கூட்டமைப்பின் சார்பாக வருகின்ற அக்டோபர் 4ஆம் தேதி ராஜரத்னம் அரங்கிலே மாலை 4 மணிக்கு இந்த பிரமாதமான போராட்டம் நடைபெறவிருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய சட்டத்திலேயே இது முழுமையாக ஒழுங்குபடுத்துவதற்கான அனைத்து வகைகளும் இருக்கிறது. இல்லைன்னா அவங்க சொல்கிற மாதிரி இப்போ புதிதாக கொண்டு வர சட்டத்தின் மூலமாகத்தான் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துவதற்கான வாய்ப்பாக அமையும். நிச்சயமாக புதிதாக கொண்டு வரக்கூடிய சட்டத்தில் பல ஓட்டைகள் இருக்கிறது. இந்த சட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு முரணானது என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னவென்றால் செல்ஃப் கான்ட்ரடிக்டரி, முன்னுக்கு பின் முரணான ஒரு சட்டமாக இருக்கின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒருவர் வக்ஃபு செய்ய வேண்டுமென்றால், ஒருவர் இறைவனுக்காக தன்னுடைய சொத்தை அர்ப்பணிக்கின்றார் என்றால் அவர் 5 ஆண்டுகள் பிராக்டிசிங் முஸ்லீமாக இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதற்கு என்ன பொருள்? பிராக்டிசிங் முஸ்லீம் என்பதற்கு என்ன டெஃபினிஷன் இந்த திருத்த மசோதாவில் சொல்லப்பட்டிருக்கின்றதா என்றால் இல்லை. அதே நேரத்தில் முஸ்லீம் அல்லாதார்களும் வக்ஃபுக்கு சொத்துக்களை தானம் அளித்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட முஸ்லீம் அல்லாதார்கள் யாரும் வக்ஃபு செய்யக்கூடாது என்று இந்த சட்ட திருத்தம் சொல்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தில் தானம் செய்வதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பிரிவை நீக்குகிறார்கள். அதே நேரத்தில் மத்திய வக்ஃபு கவுன்சிலையும் அதே போல் மாநில வக்ஃபு வாரியத்திலும் முஸ்லீம் அல்லாதார்கள் அதிகமான அளவில் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலில் 56 விழுக்காடு முஸ்லீம் அல்லாதார்கள் இருப்பதற்கும் தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் போன்ற மாநில வக்ஃப் வாரியங்களில் அதிகமான முஸ்லீம் அல்லாதார்கள் இடம்பெறுவதற்கும் வழிவகை செய்கிறது. இப்போது இருக்கக்கூடிய சட்டத்தில் ஒருவர் வக்ஃபு சொத்தை ஆக்கிரமித்தால் அவருக்கு 2 ஆண்டுகள் பிணையில் வர முடியாத கடுங்காவல் தண்டனை இருக்கின்றது. ஆனால் இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்டத்தில் அந்த கடுங்காவல் தண்டனையை சாதாரண தண்டனை என்றும் அது பிணையில் வரக்கூடிய
ஒரு தண்டனையாகவும் மாற்றுவதிலிருந்தே இவர்கள் வக்ஃபு சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வரவில்லை. ஒரு கெட்ட நோக்கத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால தான் இந்தியா முழுவதும் இதற்கு கடுமையான ஒரு எதிர்ப்பாலை வீசிக்கொண்டிருக்கிறது. இப்போ நடக்கக்கூடிய மக்கள் திரள் போராட்டம்ன்றது எப்படியான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்த கட்டமான விஷயமா நீங்கள் என்ன பண்ணிட்டு? எங்களை பொறுத்தவரை இது ஒரு கண் துடைப்புக்காக ஒரு கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவை அமைத்து உள்துறை அமைச்சர் தன்னுடைய உள்ள கிடக்கையை இந்த சட்டத்தை நாங்கள் கட்டாயம் நிறைவேற்றிய தீர்வோம் என்று பிரகடனம் செய்துவிட்ட நேரத்தில் ஒரு பெரும் மக்கள் போராட்டத்தினுடைய தொடக்கம் சென்னையில் அக்டோபர் 4ஆம் தேதி எழுதப்படுகிறது. ஜனநாயக ரீதியில் அறவழியில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தவிருக்கிறோம். இந்த போராட்டத்தை வெறும் முஸ்லீம்கள் மட்டும் நடத்தவில்லை. இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் நாட்டம் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் இதில் பங்கு கொள்கிறார்கள். இந்த போராட்டம் இந்தியா முழுவதும் பரவும். நிச்சயமாக விவசாயிகளுக்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த சட்டங்களை எப்படி மோடி அரசு திரும்ப பெற்றதோ அதே போல் வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை நிறைவேற்றினால் அது திரும்ப பெறும் வரை ஓயாது தினந்தோறும் போராட்டம் நடக்கும்.